நீங்க அச்சோட உங்க சாம அங்க கைட்டு அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாகி குழந்தை என்பதே கிடையாதுடா. ஏங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்க பொண்ணு ஞாபகம் கொடுத்துருக்க மாட்டோம். யோசனை கொடுத்துருக்கோம். யோசனை என்ன செய்வது தெரியுமா? எனக்கு விளக்காத குழந்தை இந்த காணாளம்பு பட்டினத்தை யாருக்குமே இருக்கக்கூடாது. ஆமாடா, செல்ல வேண்டும். யாருக்கு எந்த குடும்பத்தில் குழந்தை விளைந்திருக்கின்றதோ அதை அப்படியே கொண்டு குடிக்க வேண்டும். நம்ம ஊர்ல வண்ணாமூட்ல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. அந்த குழந்தை விபதி எடுத்து வச்சா 5000. ஐயா ஆமாங்க. வேப்பில எடுத்து தலைகால வச்சா 10,000. அந்த அளவு போய் வண்ணாங்கன்னு சொல்ற பாருங்க. அவன் ஈத்து போட்டு நம்மள மொத்திடுவான். பின்ன அந்த அளவுக்கு அந்த குழந்தை செல்வோடு வந்துருக்குதுங்க. அப்படியா? ஆமாங்க. இப்பொழுதே செல்ல வேண்டும். அந்த குழந்தைய கருவறுக்க வேண்டும். புறப்படு. ஆம்பளை நான் பொம்பேட்டு முன்னாடி உட்காந்துக்கிறேன். உலகம் வந்து கையில இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா யார் வராங்க பாப்பா. பெரும்பாத்துல நேர்ந்து விட்டுக்கிறாங்க அவனை கட்டுறதுக்கு. என்ன நீ யாரு முதல்ல? நாங்க இந்த ஊர் கல்நோக்கம் முதலியா. கல்நோக்கம் முதலியா? ஆமா. நான் யாருன்னு தெரியல. இந்த காலாளம்பு மட்டும் தேட. ஏய் எதுவும் தெரியா? ஆமா ஆமாயா. நம்ம கூட யார் எவரு மரியாதை இல்லாத உட்கார்ந்து. ஏய் ஓ ஏதோ உங்க வீட்டுல இது ஒரு குழந்தை இருக்குதா? இன்னும் வச்சா 5000, வேப்பல அடிச்சா 10,000. ஊர் சொல்ல எடுக்க மாட்டான். என்ன எங்க வீட்டு துணி நீங்க எடுத்து துவைச்சு எப்பேற்பட்டாலே போடு பாரு. மாடி மேல மாடி கட்டோம். என்ன பண்ணுவ? ஆமா காலை மாறி போச்சு பாக்கலாம். சரி சரி அந்த குழந்தை ரிதுவாரியம் பண்றேன்டா துணி தூக்கிட்டு பாரு. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாயா? எனக்கு பிறக்காத குழந்தை இது இனிமே உயிரோடு இருக்கவே கூடாது. குழந்தை தூக்கி போட்டா ஏதோ அகோரமா ஒண்ணு ஓடியாருது. கோழி முட்டை கண்கள் கோடாரி வர்க்கம் அகோர உருவத்தோடு வருது. யாரா இது? நான் யார் என்று தெரியவில்லை. யார் நீ? மாயவன் தங்கையடா.
நாகாதி தேவியா கோடாரி பட்டர் கோழி முட்டை கண்டர் கோர உருவம் நீ என்னை அழிப்பாயா என்ன அழிக்க போறியா என் பாதத்தில் கழிந்தால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் இல்லையே எனது மாலைக்கு நீ இரையாகி விடுவாய் அது நில்லது முத்தான சமர்த்தி வருகின்றாயா வாடி 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 அவன் உடம்பில் இருந்து வயதுகால முதலமும் புசித்தும் பசித்தீரவில்லையே எங்கே செல்வது அண்ணன் வைகுண்ட வாசன் நாராயணன் சந்திக்கும் போய் வந்து பாக்குற ஒரு ஆளுங்க ஒருத்த பிரகாரம் அடிக்குது அதானே அதுக்கு வழி சொல்றேன் சிவசங்கராபுரி கோட்டை ஜெயமதா சூழல் 1000 காலம் போது அங்க இருக்கு அது விரைவாக சென்று அமர்ந்து வா விரைவுரை சென்று இன்னையா கூட அண்ணா வாங்க வாங்க வருகின்றேன் அம்பாள் கருணை புரிவாய் என்னடா இது இந்த வட்டப்பாறையில் நின்னுக்குது கூயமுறையில் கத்துறீங்க என்னடா கத்துற சாங்கிறாங்க இது சாதாரண வட்டப்பாறை கிடையாது அவை உபயோகம் புரிவிட்டு அஜீவன் பொருந்திய வட்டப்பாறை ஆமா இந்த பாரு என்னடா இது அனுகிரகம் அறிவக்கம் சிவவட்டம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அன்னையை துதிப்பது வழக்கம் இந்த வட்டப்பாறை உண்மை அப்படி ஏனால் இந்த வட்டப்பாறையை நான் பரிசித்து பார்க்க வேண்டும் இப்பொழுதே பார் என் கரத்திலே இருக்கக்கூடிய இந்த கதையினால் வட்டப்பாறை அடிக்கிற கோலம் என்னாவும் தெரியவில்லை தெரியவில்லை கூட்டு காத்து
இலைகளை பிடுங்கி தின்று அவற்றின் எலும்புகளை மாலையாக கோர்த்து அணிவித்துக் கொண்டு மதிப்பிட்டு ஆடிய சக்திதான் மாலையை ஆனால் போன்ற ஒரு வெட்டை கோழி கூவி பொழுது புலர்ந்தது என்று சரித்திரம் கிடையாது, பார்த்தவரும் கிடையாது. கோழி கூவி இப்பொழுதுமே ஜெயமதாசுர வதம் செய்தவனே உண்மைதான். அதுக்குதான் தாத்தா வந்து தாத்தா வாங்க தாத்தா. இன்னும் பாட்டிக்கு பசி அடங்கவில்லையா? பசி ஜெயமதாசுர வதம் செய்து அவன் உடம்புல ஆயிரம் உதிரம் புசித்த பிரகாரமே எனக்கு பசி தீரவில்லை. என்ன பசி தீரவில்லை? என்ன என்ன செய்வது? இல்ல அந்த பசிக்கு வழியா வருமா சொல்றது பாப்பா. இல்ல பாப்பா விபரமா சொல்லு. எங்க பாப்பாவுக்கு என் தங்கச்சிக்கு. எங்க தங்கச்சியா? இப்படி எத்தனை மாசம் தங்கச்சி? என் தங்கச்சி எனக்கு தங்கச்சி. அதான்பா உனக்கு எங்கப்பா தங்கச்சி? உடலில் பிறந்தவள். அப்படியா? இங்கயா பேசிக்கிறா? இங்க ஏன் பேசிக்கிறா? ஆஸ்பத்திரிக்கு போகப்பா முதல்ல. அங்க ஊசி போட்டு கலக்கும். இப்ப அகோர உருவத்துல இருக்கிறாங்க, சிவபெருமானும் தனியா இருக்கிறாரு. அதனால இந்த அம்மா 108 அவதாரம் எடுத்து 108 அரக்கர்களை கொண்டு அவங்க ரத்தத்தை குடிச்சு பச்சாருன்னா பாருங்க. இல்லன்னா மறுபடியும் வருவாங்க. அவங்க மதுரையில அவங்க மீனாட்சியாவும் ஐயா சுந்தரதாசாவும் பிறந்தாதான் கல்யாணம் நடக்க முடியும். இது நினை அவங்கள வழிபுட்டி அனுப்பணும். 108 அரக்கர்ல போய் கொண்டுட்டு வா, அப்புறம் பார்த்து. ஆமா, மீண்டும் உனக்கு ஆமா இடபாகம் இடபாகம். கடைசியா நாரதர் கழகம் நன்மையிலே முடியும். ஏன்னா இப்போ அந்த பாட்டியானது சரசல் இருந்தாங்களே கங்காடி அம்மா இருக்கிறாங்க. அதிகாலை வேலைகளே பெரிய தாத்தாவுக்கு சிவனுக்கு கங்கைக்கு சிவகங்கை திருமணத்தோட நல்லா காட்சி போய் முடியும். தம்பி வேறா படுன்னு போச்சு. ஏய் நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணலாம், குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணலாம். நாடகத்திலேயே நாடகத்திலேயே குடியார வேணா ஐயாவும் குடிச்சிட்டா சாமி நீ ஊத்தின்னு கிடைப்போ இல்ல பிடிச்சின்னு கிடைப்போ உஞ்சாவுக்கு தான் கட்டில் மேத்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமா சிவகங்கை திருமணம். ஆமா நீங்கள் இருவரும் 10 14 செல்வத்தோடு சீரும் சிறப்போடு எந்த நேரமும் எவ்வளவு வச்சு பேரன்பிற்க பெரியவர்களை நாடகங்களை ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ முத்தமிழ் நாடகம் சார்பாக அதிகாலை வேலையிலே அன்பான வணக்கங்கள். இன்றிரவு புனிதமான ஊரிலே புனிதமான மேடையிலே விழா குழுவினர் விருப்பத்திற்கிடுங்க எங்கள் கலைக்குழு சேர்ந்து நடத்திய நாடகம் ஜெயமதாசுரன் மத எண்ணம் சிவகங்கை திருமணம் என்ற நாடகம் இதோடு நிறைவு பெற்றது. எவ்வித குற்றமுறை இருப்பினும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறோ அவ்வாறு எங்கள் கலைக்குடும்பத்தை மன்னிக்குமாறு மிகவும் பணிந்து வருகிறோம். எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தவர்கள் உணவு மற்றும் ஒலி அமைப்பு மேடை அலங்காரம் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உபத்தலைவர் வார்டு உறுப்பினர்கள் ஐயா 50,000 கவுன்சில் ஐயா 50,000 கவுன்சில் 50,000 கவுன்சில் மற்றும்
அனைவருக்கும் எங்கள் முதற்கண் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்கள் சிறப்பான கதை முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு பிரியாவிட பெறுவோம். நன்றி வணக்கம். அறம் கட்ட நாட்டை குளம் கட்ட வீடு அறம் கட்ட